சீரியல் நாளைக்கான ப்ரோமோல யமுனா நிவின் கிட்ட கேக்குறாங்க, நீங்க அக்காவுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போனீங்களா, இல்ல அக்கா ஸ்டால்ல வேலை பாக்குறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது கேட்டுட்டு நிவின், இங்க பாரு, நான் காவேரி வருத்தப்படுவா மீடியால பேசுனதெல்லாம் கேட்டு, அதனால அவளுக்காக ஆறுதல் சொல்றதுக்காக தான் போனேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல, நீ வாட்டுல ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அக்காவுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஆள் இருக்கு, ஆனா எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அங்க போனீங்க, அக்கா கிட்ட எதுக்கு போனீங்க, அதுவும் இல்லாம எங்க வீட்டுல வேற அக்காவுக்கும் மாமாவுக்கும் டிவோர்ஸ் பண்றத பத்தி வேற பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமே, அக்காவும் மாமாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க காவேரி அக்கா கூட ரொம்ப ஃப்ரீயா பேசலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நானும் பேச மாட்டேன், நான் பேசலைன்னா என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு வேற சொல்லியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. உன்னையும் இங்க பாரு, நடந்தது எதுன்னு தெரியாம நீ வாட்டுல பேசிக்கிட்டு இருந்தா அரைஞ்சிடுவேன் அப்படி சொல்றாங்க. அரைங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நிவின், இங்க பாரு, காவேரி கன்சீவா இருக்கா, அது உனக்கு தெரியுமா, அதனாலதான் நான் அங்க போனேன் அப்படிங்கிறாங்க. காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா, என்ன சொல்றீங்க, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க யமுனா. இதை கேட்டுட்டு தூரம் என் கேரக்டர் நீ மோசமா நினைக்கிறல அப்படின்னு நிவின் சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் விஜயும் காவேரியும் பிரியக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி காவேரி இப்ப கன்சீவா இருக்கா, அதை வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கிறேன், ஆனா நீ வேற வீட்டுல விவாகரத்து பண்றாங்கன்னு வேற சொல்ற, இதை கேட்டு எனக்கு வருத்தமா தான் இருக்கு, நான் ஒன்னும் சந்தோஷம்லாம் படல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே யமுனா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நிவின், சாரி, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், என்னால இதை மாத்திக்கவே முடியல நிவின், நீங்க அக்கா கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தமா இருக்கு அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. இனிமேலும் நான் இப்படி பேசவே மாட்டேன், உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன் நிவின் அப்படி சொல்றாங்க. உடனே நிவின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதாவது விஜய் காவேரி வாழ்க்கையை சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி, வெண்ணிலா மனசு மாறினாதான் அந்த காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் வெண்ணிலா கிட்ட போய் பேசக்கூடாது, வெண்ணிலா அந்த ராகினி பசுபதி சொல்றதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நினைக்கிறாங்க. நிவின் உடனே வெண்ணிலாவை மீட் பண்றாங்க, வெண்ணிலா மாமாவும் வெண்ணிலாவும் இருக்கிறாங்க. வெண்ணிலா கிட்ட போயிட்டு, நான் நிவின் காவேரியோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டுட்டு வெண்ணிலா, சரிங்க, அதுக்கு என்னங்க, அதுக்கு எதுக்குங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க, நீங்க காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க, அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில தலையிடுறது நல்லது கிடையாதுங்க, நீங்களே விலகி போயிடணும், ஆனா ஏன் இப்படி மீடியால பேசி விஜய் பேரையும் அசிங்கப்படுத்தி காவேரி பேரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இது தேவையாங்க அப்படி சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இது கேட்டுட்டு வெண்ணிலா, எனக்கு விஜய் வேணும், அதுக்காக நான் என்னமோ பண்ணுவேன் அப்படி சொல்றாங்க. இது நீங்க விஜய் மேல உள்ள லவ்னால பண்ணலைங்க, விஜய் வெறுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விஜய் உங்க மேல கொஞ்சமாச்சும் கார்னர்ல லவ் வச்சிருந்தாங்க, ஆனா அதையும் இல்லாத மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எனக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கேக்குறாங்க. உடனே நிவின், நான் யாருன்னு தெரியுமா, நான் காவேரிய முன்னாடி லவ் பண்ணவன், காவேரியோட எக்ஸ் லவ்வர், ஆனா காவேரி இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணா அப்படின்னு தெரிஞ்ச போது நானும் ரொம்ப வருத்தப்படதான் செஞ்சேன், ஒரு ஒரு விதத்துல சந்தோஷப்பட்டேன், அவங்க அக்ரிமெண்ட்னு விஜயே என்கிட்ட சொன்னாரு, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு காவேரி உங்க கூட வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மாற மாற ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க, அப்படி சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படி சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இது கேட்டு வெண்ணிலா, என்னது நீங்க தான் விஜய் காவேரி பிரிறதுக்கு காரணமா, என்ன சொல்றீங்க, நீங்க தான் விஜய் காவேரி பிரிச்சு வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அது ஒரு சுச்சுவேஷன்னால அவங்களோட அக்ரிமெண்ட் கல்யாணத்தை நான் வெளியில சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அதான் அவங்க வீட்டுல உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, உடனே அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய தப்பா புரிஞ்சுக்கிட்டு காவேரிய அவங்க வீட்டுல இருந்து கூட்டு வந்துட்டாங்க, அதனாலதான் ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்க, அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், நாம லவ் பண்ற பொண்ணு கஷ்டப்படுறத யாரும் விரும்ப மாட்டாங்க, நம்ம உண்மையா லவ் பண்ணா, ஆனா நீங்க விஜய ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அவர் மோசமா நியூஸ் சேனல் எல்லாம் பேசுற அளவுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் உண்மையான லவ்வா, நீங்க உண்மையாவே விஜயா காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேக்குறாங்க. இப்பவும் நான் காவேரிய அவ நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், காவேரி விஜயோட சேர்ந்து வாழணும், அது அக்ரிமெண்ட் கல்யாணமாவே இருந்தாலும் அவங்க அக்ரிமெண்ட்டுக்கு மீறி அவங்க ரெண்டும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட கேக்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது தெரியுமா? ஆனா அந்த குழந்தைய பத்தி மீடியால பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் வந்து அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ராகினியும் பசுபதியும் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு காவேரியை சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் அந்த காவேரியை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லியே அந்த ராகினியை அஜய கல்யாணம் பண்ணான். அதே மாதிரியே பிளான் பண்ணி காவேரியை வெளியேற்றவும் செஞ்சுட்டாங்க. இப்ப விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது, 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் உங்க மூலமா காயை நகர்த்திக்கிடுறாங்க. அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உன்னையும் அவங்க அப்படிப்பட்டவங்களா? இத்தனை நாளா எனக்காக நல்லது பண்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. ஆமா, அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க, அவங்க கிட்ட நீங்க போய் சிக்கிக்கிட்டீங்க. இனிமேலும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டு விஜய் பேரை பாழாக்காதீங்க, விஜய் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க நிவின். அவனு ஆமா, விஜய் ரொம்ப நல்லவர் தான், அது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா வந்து விஜய் அடையணும்னு சொல்லி அவங்க அந்த ராகினி பசுபதி சொல்றதெல்லாம் கேட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேலும் விஜய்க்கு எதிராக எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா மாமாவும் ஆமாம்மா, எனக்கும் அந்த தம்பி நல்ல தம்பின்னு தான் தோணுச்சு, நான் தான் நீ ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிரிஞ்சு போனா அப்படி ஏதாவது நிலைமை வந்துருமோ சொல்லிதான் அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. தம்பி பாவம், இனிமேலும் அந்த தம்பியை நம்ம கஷ்டப்பட வேண்டாம், அந்த தம்பி அந்த காவேரியோட சேர்ந்து வாழட்டும், நம்ம விலகி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா இல்ல, அந்த ராகினி பசுபதியும் இன்னும் இருந்தாலும் விஜய்க்கு வந்து குடைச்சல் கொடுப்பாங்க, அதை நம்ம வந்து விஜய் காவேரியும் சேர்ந்து வாழ வைக்கணும்னா அந்த ராகினி பசுபதி விஜயோட சித்தப்பா எல்லாத்தையும் போலீஸ்ல மாட்டி விடணும், அப்படி இருந்தாதான் வந்து விஜயும் காவேரியும் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிவின் நல்லதுங்க, நீங்க இப்படி மனசு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காவேரி நீங்க மனசு மாறணும்னு எதிர்பார்த்தா அது இப்ப நடந்துருச்சு, இனிமேலும் விஜய் காவேரியும் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே வெண்ணிலா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த விஜயோட சித்தப்பா தான் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம இந்த பசுபதி ராகினி தான் வந்து என்ன தப்பா வந்து நீங்களை பேச வச்சது எல்லாமே, விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் வந்து விஜய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி விஜய் சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ராகினி பசுபதியும் இதுக்கு காரணமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. உடனே வெண்ணிலா விஜய் காவேரியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவன் விஜய் கிட்ட பேசுறாங்க. விஜய் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இப்ப நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் நீ வருத்தப்படாத, உனக்கு என்ன மாதிரி உனக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, நீயும் சந்தோஷமா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா மாமா என்னை மன்னிச்சிட்டு தம்பி, என்ன நான் மத்தவங்க சொன்னதை கேட்டு வெண்ணிலாவுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு தான் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பி போறோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி பத்திரமா போயிட்டு வாங்க, எந்த ஹெல்ப்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா, நீ விஜய் மறக்க முடியாம தான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது, நீ வந்து நல்ல வாழ்க்கை உனக்கு அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலாவும் சரிங்க தாத்தா நான் கிளம்புறோம், விஜய் காவேரி எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு வெண்ணிலாவும் வெண்ணிலா மாமாவும் ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க.